கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த கன்னி ராசிக்காரங்க வேலையும் சரி, குடும்பமும் சரி, பொறுப்புகளும் எதிலுமே நீங்க அலட்சியம் என்பதை காட்டவே மாட்டீங்க. எப்பொழுதுமே நீங்க உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்ததைப் போல உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை இதுவரைக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்கள் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு பார்வைகளையுமே இதுவரைக்கும் வைத்து கொண்டே தான் இருப்பார்கள். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை சந்தித்தது என்று தெரியுமா? உழைத்தாலும் மதிப்பு கிடைக்காது. நீங்கள் உழைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் மட்டும்தான் உண்மையாக நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு உண்மையை சிலருக்கு பிடிக்காமல் அது உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் தேவையில்லாத பயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த உதவிகளை சிலர் பயன்படுத்தி கொண்டு உங்களை நடுத்தெருவில் விட்டு அவர்கள் வாழ்க்கைக்குள்ள எங்கோ முன்னேறி கொண்டு போவார்கள். நீங்கள் சில நபர்களிடமிருந்து சில நபர்களுக்கு பணம் வேண்டும் என்று உங்களை தேடி வந்ததும், நீங்கள் உங்களிடம் பணம் இல்லை என்றாலும் நீங்கள் மிகவும் நம்பிய நபர் என்பதால் மற்ற நபர்களிடம் கடன் வாங்கி அந்த ஒரு நபருக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு கடனை நான் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் அடைத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த ஒரு நபர்கள் அந்த பணத்தை வாங்கிவிட்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டு போய்கொண்டிருப்பார். இருந்தாலும் நீங்கள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்பிய சிலரை உங்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். வேலைகள் முடிவடையாமல் இடைச்செருக்களில் நின்றுவிட்டது என்பதால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பணம் வருவதை விட செலவு உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்க கூடவே சுத்தக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் அதிக விதமான பணத்தை செலவு செய்வீர்கள். இருந்தாலும் யாருக்கு நம்ம செலவு செய்கிறோம் என்பதில் சிறிதளவு நீங்க கவனத்தை செலுத்துவதுதான் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உங்கள் வீட்டில் உங்களை மனது புண்படுத்தும் வார்த்தைகள் கேட்டதாகவே இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருப்பார்கள். எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் 10ல் ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை துன்பப்படுத்தும்படியும் உங்களுடைய மனதை கேலி கிண்டல் செய்யும்படியும் தான் உங்களுடைய குடும்பம் பேசி உங்களுடைய மனதிற்குள் ஒரு பிரச்சனையை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய குடும்பமும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய தனிமை, அழுத்தம், பயம், குழப்பம் என மனதில் சில கலக்கங்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சில கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க, இரவு தூங்கும் பொழுது கூட என் வாழ்க்கை ஏன் இப்படியே என்று கண்ணீர் கூட விட்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய மனதை உடைத்த காதல் சம்பவங்கள், 5ஆம் வீடான பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானம் பலமிழக்கும் பொழுது காதல் என்பது இன்பத்தை தராமல் கண்ணீரையே பரிசாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களின் புத்தி கூர்மையெல்லாம் கடந்து அந்த நபர்தான் என்னுடைய உலகம் என்று உருகி காதலித்த உறவு உங்களின் சூழ்நிலையை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியம் படுத்தியிருப்பார்கள். அல்லது உங்களை விட பணத்திலோ அந்தஸ்திலோ உயர்ந்த ஒருவரை தேடி உங்களை ஏமாற்றிவிட்டு சென்றிருப்பார்கள். காதலித்த காலத்தில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய் உடைந்த இதயத்தோடு நீங்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் கண்ணீர் வெடித்த நாட்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு செயலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். அடுத்ததா 3ஆம் நபர் பேச்சால் ஏற்பட்ட ஒரு பிரிவு. குடும்பஸ்தானத்தில் ராகு, கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கம் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் இருக்கும் அமைதியை குலைக்க வெளியாட்கள் நுழைந்திருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையோ அல்லது நெருங்கிய நட்பையோ பொறுத்து கொள்ள முடியாத சில சுயநலவாதிகளும் நைஸாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஊடுருவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்திருப்பார்கள். அவர்கள் சொன்ன பொய்யான கதைகளையும் வதந்திகளையும் கேட்டு உங்களின் உயிர் போன்ற உறவுகள் உங்களை தப்பாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். இந்த ஒரு செயலும் உங்க
வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துவிட்டு நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புதிய தொழில்நுட்ப பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள வலம் வந்து விடுவீங்க. மனதில் தன்னம்பிக்கை என்பது மேம்பட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து நல்ல விதமான விஷயங்களும் நல்ல விதமான சில சுப காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்குள்ள சாதகமாக அமைந்து இன்னும் நல்ல விதமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றியானது கிடைக்கும். வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகள் இப்பொழுது விலகி வெளிநாட்டில் குடியுரிமை யோகமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்வீங்க. உயர்கல்வியில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடும் அளவிற்கு நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு அமைதி என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். கடந்த சில வருடங்களாக உங்களை வதைத்த மன அழுத்தங்களும் தேவையற்ற பயங்களும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியமும் பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூட ஆரம்பிக்கும். எதிர்மறை எண்ணங்களில் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். மன ஆரோக்கியம் மேம்படுவதால் வாழ்க்கையை நீங்கள் அணுகும் முறையே நேர்மறையானதாக நிச்சயமாக மாறிவிடும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து தியானம் மற்றும் யோகாவின் மூலம் ஆழ்ந்த மன அமைதியை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. நல்ல நண்பர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடு சுபத்துவம் அடைய போவதால் கடந்த காலத்தில் இருந்த துரோக நண்பர்களின் கூட்டு விலகி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நல்ல குணமுள்ள நண்பர்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஓடி வந்து உதவும் உன்னதமான நட்புகள் உங்களை தேடி வந்து எல்லாத்தையுமே நல்ல விதமான விஷயங்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறும். உங்களின் வளர்ச்சிக்கு ஏணியாக இருக்கும் மனிதர்களின் சேர்க்கை இப்பொழுது உண்டாகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய நண்பர்களின் மூலம் தொழிலில் பெரிய திருப்பு முனைகளும் நல்ல ஆலோசனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களின் சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கும் நல்ல தோழமை உள்ள உங்களுடைய வாழ்வை பெருக்கக்கூடிய பலமிக்க மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. இனிமே உங்க வாழ்க்கை என்பது சீரானதாக நிச்சயமாக மாறிவிடும். எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நல்லது மட்டுமே தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம கன்னி ராசி அன்பர்களே, நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தியதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி.